வணக்கம் எல்லாருக்கும். சமையல் வீடியோ போட்டுக்கான நாள். அப்போ இன்றைக்கி ஒரு வீடியோ ஒன்று போட வேண்டி யோசிச்ச நான் சட்டியை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டுருக்குறேன். நல்லெண்ணெயில் சமைக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் மரக்கறியை. நல்லெண்ணெய் சூடாகினா பிறகு வந்து கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு அது பொரிஞ்சதுக்கு பிறகு வந்து ஒரு 2 பச்சை மிளகாயும், செத்தல் மிளகாய், ரம்பையும் போடுறேன். வெங்காயம் போடையில் என்னென்னா ட்ராவலிங் போகும்போது வெங்காயம் எல்லாம் போட்டால் பழுதாயிரும். அதுக்கு பிறகு மஷ்ரூம் நிறைய போட்டிருக்கிறேன். ஆனால் வந்து அது வதங்கினா பிறகு உங்களுக்கு ஒரு சொட்டு தான் வரும். அதுக்கு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் உரப்புக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பும் போட்டு நல்லா கலந்து விட வேண்டியது தான். கொஞ்ச நேரம் மூடி வச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் மஷ்ரூமுக்கு தண்ணி விட தேவையில்லை. அதில் தண்ணியிலேயே அது வந்து நல்லா வெந்து வரும். ஒரு கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது அதை திறந்து விட்டுட்டு பிறகு உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மரக்கறிகள் போட வேணுமெண்டா தாராளமாக போடுங்க. எங்களுக்கு பச்சை காய்கறிகள் கொஞ்சம் பிடிக்குமென்றபடியால் நான் வந்து கொஞ்சம் ரண பீன்ஸும் ப்ரோக்கோலியும் போட்டிருக்கிறேன். உங்களுக்கு என்ன மரக்கறி எல்லாம் விருப்பமோ போடுங்க. மஷ்ரூமுக்கு இந்த 2 மரக்கறியும் உண்மையாக நல்ல மெச் ஆகிறது. நல்லா கலந்து விட்டுக்கொள்ளுங்க. இப்போ மூட தேவையில்லை. அது கொஞ்சம் வெந்தால் போதும். பிறகு ஓரளவுக்கு வெந்தா பிறகு உப்பெல்லாம் பார்த்துட்டு சோறு ஏற்கனவே குக்கரில் போட்டு அவிச்சு வச்சுருந்தேன். நான் ரைஸையும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பன்னீரை வந்து நான் என்ன செய்தேன்னா கொஞ்சோண்டு சில்லி பவுடரும், மஞ்சத்தூளும், உப்பும் போட்டு ஒலிவ் ஆயில் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை வந்து அவனில் வச்சுருந்தேன் நான் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு. ஏன்னா டீப் ஃப்ரை எல்லாம் நான் நிறைய செய்கிறது கிடையாது. அவனில் தான் வச்சு வச்சு கொஞ்சம் சாப்பிட்றோம் நாங்கள். ஸோ பன்னீரையும் வந்து இந்த மாதிரி வச்சுட்டு அதையும் கொஞ்சம் கலந்து விட்டால் மஷ்ரூம் பன்னீருக்கும் நல்ல சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். மரக்கறி நாளையில் இல்லைன்னா எங்கேயாவது ட்ராவல் போகைக்குள்ள இந்த மாதிரி செய்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா அருமையான சாப்பாடாக இருக்கும். வேறு எந்த விதமான கறியுமோ தொட்டுக்கொள்கிறதுக்கோ தேவையே இல்லை. வெங்காயம் போடாதபடியால் ட்ராவலிங்க்கும் சாப்பாடு பழுதாகாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.